குடும்பம் நல்ல பழகின குடும்பம். அந்த வீட்டில் ஒரு மகள் ரொம்ப அன்பாக பழகி, அந்த குடும்பமே நல்ல அன்பாக பழகி இருந்து, அப்படி மேரேஜுக்கெல்லாம் நான் போயிருந்தேன், திருமணத்துக்கெல்லாம். நல்ல குடும்பம், ஆண்டவருக்கு பிரியமான. ஒரு நாள் என் பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், என்னது எதிர்காலத்துக்கு என்ன பண்ண கேட்குற அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் இப்போ ஊழியம் செய்கிறீங்க, ஓகே, நீங்கள் ஒரு 70 வயசு 80 வயசு ஆகிட்டுனா எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி கேட்குறேன்? நானே அதை பற்றி ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு. அவளுக்கு என்னென்னா, இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, தனியாக இருக்கிறோம், அப்புறம் அது எதிர்காலத்தை பெற்றோர் என்ன பிள்ளைகள் கவனிப்பாங்க, யார் மேலே என்ன, நானே அதை பற்றி யோசிக்கலையே, நீ அதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு வயதாகிட்டு யாருமே இல்லைன்னு நினைக்காங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு. நான் சொன்னேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் தானே என்னை ஊழியத்தை கூப்பிட்டாரு, அவரை நம்பி தானே வந்திருக்கிறேன். எந்த மனிதரை நம்பி நான் இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் என்னை பார்த்து கொள்வார், மகளே நீ ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு யோசனை, அந்த பிள்ளைக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம் பாருங்களேன். ஒரு நம்ம மேலே நேசிக்கிற ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ யோசனை வந்தால், எனக்காக உயிரே கொடுத்த ஆண்டவருக்கு என் மேலே எவ்வளோ யோசனை இருக்கும். அல்லேலூயா. பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ரிட்டையர்ட் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம பிள்ளைகள் தானே கவனிக்கணும், இல்லாட்டினே அப்படி ஒரு நாள் சொல்லாதங்க. ரிட்டையர்ட் ஆன வயசான என்ன, கர்த்தர் எங்களை கவனித்துக் கொள்ளுவார்.